ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஒரு கேள்வியில் பல கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் யார், என்ன ஊர், ஹஸ்பண்ட் இருக்காரா இல்லையா, பசங்க இருக்காங்களா இல்லையா, நிறைய கேள்வி கேட்குறீங்க. அதில் ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேல்ரி எவ்வளோ, இப்படி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு கேள்விக்கு தாங்க இன்றைக்கி நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். இத்தனை நாளாகவே வீடியோ போடணும் அப்படி சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது உட்காந்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தாச்சு. நேற்றுக்கு ஃபேஸ்புக் லைவ் போட்டிருந்தேன். அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேலரி எவ்வளோ, அதுதான் அதுலேயும் வந்து கேட்டாங்க. நம்ம யூடியூப்லேயும் அதை தான் கேட்குறீங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க. நிறைய என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் டெய்லியும் விலாகு போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வீக்லி 2 டைம்ஸாவது நான் வந்து விலாகு போடுறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் சேனல் எப்போக்கா ஆரம்பிச்சிங்க அப்படி சொல்லி கேட்டிங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து என்னால் வந்து மானிட்டேஷன் பண்ண முடியல. வாட்ச் ஹவர்ஸ் ஏறும், அப்புறம் இறங்கும். ஒரு டைம் 800 வரையும் வாட்ச் ஹவர்ஸ் ஏறி இருந்துச்சு. அப்படியே மடன்னு குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஆனால் கண்டினியூவாக விலாக் போட்டுகிட்டே இருந்தேன், வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னப்பா இது, என்ன வாட்ச் ஹவர்ஸ் ஏறுது இறங்குது, இந்த யூடியூப் சேனலே வேணாம் அப்படி சொல்லிட்டு ஆல் வீடியோஸ் டெலீட், எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு செய்வேனேன்னு உட்காண்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2300 என்னவோ தான் வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு வீடியோ இது மாதிரி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிருந்தா வந்தாங்க. பிருந்தா இருக்காங்க இல்லையா, பிருந்தா வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ வந்து ஒரு சில வீடியோ மட்டும் போடுவேன். போன வருஷம் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நானும் பிருந்தா எல்லாமே வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். அப்புறம் அப்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா பேசுவோம். அதில் வந்து பிருந்தா பார்த்திங்கன்னா பிருந்தாவும் நீங்கள் வந்து விலாகு லைவ் போடுங்க, லைவ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிடலாம், லைவ் போடுங்க. நம்மளால் வீடியோஸில் கொண்டு வர முடியல அப்படின்னா, ஷார்ட்ஸு வீடியோஸில் கொண்டு வர முடியலன்னா லைவ் போடுங்க, நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன். ஒரு 1 வீக்கு கொஞ்சம் சுமாராக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பிச்சுட்டு போச்சு நம்ம லைவு. ஒரு 20 நாள்லேயே வந்து வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் இதை போன விலாகில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மானிட்டேஷன் பண்ணது, லைவ் எப்படி போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் போன விலாகில் சொல்லியிருப்பேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைவ் போட்டு நம்ம ஓரளவுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆனால் இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 25 நாளுக்குள்ளே 25 நாளுக்குள்ளே திரும்ப வந்து நான் $100 ரீச் பண்ணினேன். டாலருமே வந்து $100 வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆனால் 2 மந்த் வரையும் என்னால் சேலரி எடுக்கவே முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பின் நம்பருங்கிறது ஒன்று வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து வரவே இல்லை. ஒரு 3 மந்த் பக்கமாக இல்லை 2 மந்த் பக்கமாக பின் நம்பர் வரலை. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது தான் அப்புறம் அண்ணா வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே எல்லாத்துலேயும் போயிட்டு உள்ளே இந்த studio.com இருக்கு இல்லையா, நம்மளை குரோம்குள்ளே போயிட்டு செக் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ண சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ண உடனே அடுத்த மந்த்து நான் வந்து சேலரி எடுத்துட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000ங்க. 18,200 எடுத்தேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி என்னது. அந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கரெக்டாக 25, 26 இவ்வளோதான். 25லேருந்து 26, 27 தேதிக்குள்ளே வந்து நமக்கு எப்பயுமே வந்து யூடியூப் சேலரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும்.
அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். எல்லாருமே வந்து நீங்க வந்து லேக் கணக்குல சம்பாரிக்கிறீங்க. அப்படிலாம் யாரும் குடுத்துற மாட்டாங்கங்க. லட்சக்கணக்குலலாம் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வேணா எடுக்கலாம். நாமலாம் இப்ப தான் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கோம். என்னுடைய ஃபர்ஸ்ட்டு மந்த் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 18,200 அவ்வளோதான் அதான் எடுத்தேன். செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, 23,000மோ ஏதோ சம்திங் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து சேலரின்னு எடுக்க ஆரம்பிச்சு 3 3 மந்த் சேலரி தான் எடுத்திருக்கேன். 3 மந்த் சேலரி தான் எடுத்திருக்கேன். செகண்ட் மந்த்து 22 பக்கம் எடுத்தேன். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 25,600 எடுத்தேன். இதாங்க என்னோட யூடியூப் சேலரி. சொல்லிட்டேன். ரொம்ப நாள் எல்லாரையுமே உங்க சேலரி எவ்வளோ, சேலரி எவ்வளோ கேட்டுட்டு இருந்தீங்க. சொல்லிட்டேன். ரொம்ப நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட அவமானத்துக்கான பலன் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்க ஊர்லயே வந்து நெறைய பேரு, "நீ ஏன் வீடியோ போடுற? எல்லாம் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க. அசிங்கமா பேசுறாங்க." அப்பல்லாம் நெறைய பேர் சொல்லி சொன்னாங்களாம். அது என் கூட கூடிட்டு இருக்கவங்க சொன்னாங்க. என்கிட்ட நேருக்கு நேராவே ஒருத்தர் கேட்டாரு. அவர் எங்க ஊர் தான். எங்க பங்காளி வீடு தான். அவங்களுக்கே தெரியும். நான் இப்ப இந்த வீடியோல சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க மனசாட்சிக்கு தெரியும்ல. என்ட்ட நேராவே கேட்டாரு. "ஏய் நீ இப்படிலாம் வீடியோ போடுறியே, உன் புருஷன்லாம் எதுவும் சொல்லியா?" நான் என்ன அவுத்து போட்டா வீடியோ போடுறேன் சொல்லுங்க. நான் ஒரு கன்டென்ட்டா பார்த்தா அது கன்டென்ட்டு. தப்பா பார்த்தா அது தப்பா தான். நான் வந்து டீசென்ட்டா தானே வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கு ஏன் என் புருஷன் சொல்லப் போறாரு? உலகமே வீடியோ போடுது. இதுல என்ன தப்பு? தப்பா பண்ணா ஓகே, தப்பு தான். எல்லார் வீட்லயும் கேட்பாங்க தான். நான் ஏதாவது தப்பு பண்ணேனா என்ன கேட்கறதுக்கு? இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வீட்ல இருந்துட்டு தானே வீடியோ போடுறேன். அதனால ஹஸ்பண்ட் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட்லலாம் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் சத்தம் போட்டாரு தான். "தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்க. வீடியோ வேணாம்." அப்படி சொன்னாரு. ஆனா வீட்ல இருந்து வீடியோ போடுறதுக்குலாம் எதுவும் சொல்லல. யூடியூப் வீடியோ போடுறதுக்கு இதுக்கெல்லாம் எதுவும் சொல்லல. அவரு வந்து இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு, இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் நான் சொன்னேன், "இல்ல மாமா ஃபாலோவர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர் ஏறணும்னா நம்ம வந்து இன்ஸ்டாலலாம் வீடியோ போட்டு தான் ஆகணும்." அப்படிலாம் சொல்லி நான் அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். சொன்னதும் அப்புறம் ஒரு 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 டைம் 2 டைம் சத்தம் போட்டாரு. அப்புறம் திரும்ப நான் அவருக்கு எக்ஸ்ப்ளைன் குடுத்தேன். அப்புறம் வந்து மெயினா எனக்கு இதில சப்போர்ட்டிவா இருந்தது என் தம்பி ஒய்ஃபு. என் தம்பி ஒய்ஃப் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப் சேனல் அ அ ஆரம்பிச்சு குடுத்தது, எனக்கு தெரியாது எப்படி ஓப்பன் பண்ணணும் என்னன்ட்டு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணது, நெறைய விஷயத்தில வந்து எனக்கு தெரியாத டவுட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணது என்னுடைய தம்பி ஒய்ஃபு. அவங்களுக்கு அடுத்து எனக்கு பெரிய ஒரு தூணா இருந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, பிருந்தாவும், அண்ணாவும் மட்டும் தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ஆ ஆனா எல்லா சேனலும் மானிடைசேஷன்லாம் பண்ணிட்டேன். Facebookலயும் மானிடைசேஷன் பண்ணிட்டேன். இது யூடியூப்லேயும் மானிடைசேஷன்லாம் பண்ணிட்டு, இதில ஒரு 50K வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள அவங்க கூட வீடியோ போட ஆரம்பிச்சேன். இருந்தாலுமே சரி, என்னைய வந்து அந்த இடத்துல நீங்க லைவ் போடுங்க, கண்டிப்பா வர முடியும். ஏன்னா, என் குடும்ப சூழ்நிலை, கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால, நீங்க குழந்தைங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க லைவ் போடுங்க. ஏதோ உங்க செலவுக்கு ஆகட்டும், குடும்ப செலவுக்கு ஆகட்டும், அவரு சம்பாரிக்கிறத வச்சு நீங்க வீட்ட கட்டிட்டாலும், அப்படி சொல்லி ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி, இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த அளவுக்கு என்னைய தெரியுது. கவிதா அப்படின்னா, கவி அப்படின்னா தெரியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து பிருந்தாவும், அண்ணாவும் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க தான் நீங்க லைவ் போடுங்க. சீக்கிரமா வந்து கண்டிப்பா லைவ் போட்டா சேனல் மானிடைசேஷன் பண்ணலாம். ரீச் ஆயிடுவீங்க. எங்க கூட வந்து வீடியோ எடுங்க. அப்பல்லாம் சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவா நின்னுட்டு இருக்கிறது அவங்க தான். அத எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் எல்லாருமே கேட்டீங்க, "ஹோம் டூர் போடுங்கக்கா, ஹோம் டூர் போடுங்கக்கா" அப்படி சொன்னீங்க. எங்க வீடு ஹோம் டூர் போடுற அளவுக்கு பெரிய வீடே கிடையாதுங்க. இங்க பாருங்க, இதான் எங்க வீடு தெரியுதா? இது ஹாலு, அதான கொஞ்சோண்டு ரூமு. இந்த பக்கம் போனா அந்தாண்ட குளிக்கிற பாத்ரூம் இருக்கும். அவ்வளோதான், சின்னோண்டு குட்டி வீடு தான். ஷீட் போட்ட வீடு தான் எங்க வீடு. பல வருஷம் சொல்றேன். அடுத்த விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீட காமிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து அடுத்த விளாக் வந்து ஹோம் டூரா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எங்க வீட்ல இன்னொரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கதவுலாம் கொஞ்சம் ஓட்டையா தான் இருக்கும். அத வேறன்னா அன்னைக்கு லைவ்லயே ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாங்க, "ஏங்க உங்க கதவு வந்து ஓட்டையா இருக்குன்னு?" போன வருஷம் எங்க வீட்டுக்காரர் வந்திருந்தப்போ அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதில ஓங்கி ஒரு உதைச்சாரு கதவ. இது இந்த கதவு தானே, அது என்னது பிளேவுட் தானே போட்டிருந்தோம். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே நொறுங்கிருச்சு கதவு.
அதோடயே இன்னமும் பொழப்பு அப்படியே ஓடிட்டுருக்கு. நைட்டு தூங்கும்போது கிரைண்டர தூக்கி அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு படுத்துக்கிறோம். அது மாத்த முடியாமல்ல, சரி நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்மெண்ட்ட போட்டு 1 வருஷம் ஆச்சு. நான் அதான் சொல்லியிருப்பேன். இப்ப தான் திரும்ப வந்து வேல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருகால்லாம் செய்ய சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிர்லாம்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து என்னது யூடியூப் சேலரியில தான் வீடு கட்டுறீங்களா? அப்படி சொல்லி கேள்வி கேட்ட எல்லாருக்குமான வீடியோ அடுத்தடுத்து வரும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.